அதன் பிறகு அவர் அமெரிக்க அதிபரா பதவியேற்றவுடன் கிட்டத்தட்ட 350 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்கு எதிரான நடவடிக்கையில இறங்கி இருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். ஏற்கனவே குடியுரிமை, வரி விதிப்பு போன்ற விவகாரங்கள்ல அதிரடி நடவடிக்கைகளை எடுத்துட்டு வரும் டொனால்ட் ட்ரம்ப் இப்போ ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலையும் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அது என்னன்னா, மாணவர்களின் போராட்டங்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாதுங்கிற உத்தரவை ட்ரம்ப் பல்கலைக்கழகத்து நிர்வாகத்துக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த உத்தரவை பல்கலைக்கழகம் ஏத்துக்கல. பல்கலைக்கழகத்துக்கான நிதியை நிறுத்தி இருக்கிறார். அவங்க ஏத்துக்கலன்னு அவங்களோட நிதியை நிறுத்தி இருக்காரு. அதோட ஹார்வர்ட்ல வெளிநாட்டு மாணவர்களை சேருவதற்கான அமெரிக்க அரசு தடை விதித்திருக்கு. அமெரிக்க அரசின் இந்த அதிரடியான நடவடிக்கையால ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல புதுசா வெளிநாட்டு மாணவர்கள் சேர முடியாத நிலை இன்னைக்கு உருவாகி இருக்கு. ஏற்கனவே அங்க படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வெளிநாட்டு மாணவர்கள் வேற கல்லூரிக்கு மாறணும். அப்படி மாறலன்னா அந்த மாணவர்கள் அவங்களோட விசா அனுமதியை இழக்க நேரிடும் அப்படின்னு ட்ரம்ப் நிர்வாகம் எச்சரித்திருக்கு.